திருவள்ளூர் அருகே இறால் பதப்படுத்தும் ஆலையிலிருந்து அம்மோனியா வாயு அகற்றப்பட்டு வரும் நிலையில் அருகே உள்ள கன்னிகைப்பேறு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை களத்தில் உள்ள செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், பல்வேறு முன்னேற்பாடுகளோடு இந்த அம்மோனியா வாயு கசிவு நடவடிக்கை என்பது தொடரப்பட்டு வருகிறது. எவ்வளவு நேரம் பிடிக்குமாம்? தற்போது அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எல்லாம் என்னென்ன? பாலா, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கன்னிகைப்பேர் கிராம பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அமோனியா வாயு கசிந்த அந்த தொழிற்சாலையில் இருந்து தற்போது அமோனியாவை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தலைமையிலான குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக வல்லுநர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் கவிதா இதை நேரடியாக கண்காணித்து பணியை விரைவாக மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அதிகாரி கார்த்திகேயன் ஐஏஎஸ் நேரடியாக களத்திற்கு வந்து இந்த பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் இந்த சாலை வழியாக அந்த தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதி வழியாக செல்வதற்கு எந்த வாகனங்களும் அனுமதிக்கவில்லை. இந்த பகுதியில் கன்னிகைப்பேர் சந்திப்பு பகுதியிலிருந்து வாகனங்களை திருப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பொதுமக்களுக்கும் இங்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அம்மோனியா வாயு அகற்றும் பணி இன்று நடைபெறுவதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளில் இருக்குமாறும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், 100க்கும் மேற்பட்ட கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களும் 90% தங்களுடைய வீடுகளை விட்டு அருகே இருக்கக்கூடிய உறவினர் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே தற்போது இந்த ஊரில் இருக்கிறார்கள். அவர்களும் பாதுகாப்பாக வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கேட்கலாம் என்ன மாதிரியான அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கு. சார், எப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரை கொடுத்தாங்க? எதன் மூலமா கொடுத்தாங்க? நேற்று காலையில் ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க சார். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் யாரும் வெளியே இன்றைக்கு யாரும் வெளியே வரக்கூடாது. அவங்க பாதுகாப்பாக அவங்க வீட்டில் இருந்துங்க. கடையெல்லாம் அடிக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தேவை அத்தியாவசிய பொருள் எது வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க சொல்லியிருக்கேன். மறு உத்தரவு வர வரையும் யாரும் வெளியே வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சார். அதே நேரத்தில் காவல்துறையினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேறு யாரும் இந்த வழியாக குறிப்பாக அந்த தொழிற்சாலை அமைந்திருக்க பகுதியை நோக்கி யாரும் செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு வாகனங்கள் இந்த பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரியோட வாகனங்கள் தவிர்த்து வேறு எந்த வாகனங்களும் இந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதே வேளையில் இங்கு கடை வைத்திருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கடைகளை அடைத்திருக்கிறார்கள். அடைத்துவிட்டு அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம். நீங்க கடை நடத்திட்டு இருக்கீங்களா? கடையெல்லாம் மூட சொன்னாங்களா? என்ன மாதிரியான அறிவிப்பு கொடுத்தாங்க? கடையெல்லாம் நாளையில சனிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து அறிவிப்பு வரும் வரை மூட சொல்லி பஞ்சாயத்திலிருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆட்டோக்கள் மூலமாக 2-3 ஆட்டோ வச்சு காலையில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் மறு அறிவிப்பு வரும் வரை கடைகள் திறக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். நான் பார்த்தாலே தெரியும் பாலா, இங்க இருக்கக்கூடிய கடைகள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் பெரும்பாலும் யாருமே இல்லாத நிலையில் பூட்டப்பட்டு அடைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கிராமங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். சிலர் மட்டுமே தற்போது வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்களும் இன்று அல்லது நாளை 2 நாட்கள் கூட இந்த அமோனியாவை வெளியேற்றும் பணிகள் நடைபெறலாம் என்பதன் காரணமாக அவருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பால் உள்ளிட்ட காய்கறி போன்றவை எல்லாம் வாங்கி வைத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அமோனியா அகற்றும் பணி என்பது நடைபெறுகிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கிறார்கள். இன்று முடியாவிட்டால் நாளையும் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா நம்மோடு தெரிவித்திருக்கிறார். ஆகவே பாதுகாப்பாக அமோனியாவை லாரிகள் மூலமாக வெளியே கொண்டு செல்வதற்கான பணி என்பது நடைபெற்று வருகிறது. பாலா, 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மறு அறிவிப்பு வரும் வரை வெளியே வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல், இது போன்ற முன்னேற்பாடுகள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அம்மோனியா வாயு கசிவு வெளியேற்ற நடவடிக்கை எவ்வளவு மிகுந்த எச்சரிக்கையோடு அணுக வேண்டியது என்பதை விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.